Let us see section 2. Section 1ல நம்ம என்ன பார்த்தோம்? உஷா வந்து மார்க்கெட் பிளேஸ் போயிடுறா, பஜார் போயிடுறா. ஆன்டி வீட்டில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. அப்படியே இருட்டு கட்டதுன்னு தெரிஞ்சோடனே she was hurrying to the village. இல்லையா? Strangely, the wind had dropped. The trees were still, not a leaf moved. The crickets were silent in the grass. The crows flew round in a circle, then settled down for the night in an oak tree. ஸோ என்னாச்சு, திடீர்னு விண்டு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ட்ராப்டுன்னா இப்போ வந்து புயல் மாதிரி அடிச்சுட்டு இருந்த விண்டு வந்து ஸ்டாப் ஆயிடுது. ட்ரீஸ் ஆர் ஸ்டில், எல்லாம் நிசப்தமாக இருக்கு. ஒரு லீஃப் கூட மூவ் ஆகல. கிரிக்கெட்ஸ், வெட்டுக்கிளியோடைய எல்லாமே ரொம்ப சைலண்டாக இருக்குது. சில சமயம் நைட் டைம்லாம் பார்த்தோன்னா வெட்டுக்கிளி பூச்சியோட கிச் கிச் கிச்ன்ற சவுண்டு கேட்கும்ல, அது எல்லாமே சைலண்ட் ஆயிடுது கிராஸில் போய். க்ரோஸ் ஃப்ளூ ரவுண்ட் இன் அ சர்க்கிள். மழை வருதுன்னு தெரியும் போது பறவைகள் எல்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் கூட்டுக்குள்ள அடையிறதுக்காக எல்லாம் குரூப்பாக பறந்து போகும் இல்லையா. ஸோ எல்லா பேர்ட்ஸும் இன்க்ளூடிங் க்ரோஸ் எல்லாமே போய் தன்னுடைய கூண்டுக்குள்ள அடைஞ்சிருது. I must get home before dark, said Usha to herself as she hurried along the path. அப்பா உஷா வந்து தனக்குள்ளேயே சொல்லிட்டு போறா, இருட்டுறதுக்குள்ளேயே நான் வந்து சீக்கிரமா வீடு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தன் போற வழியில ரொம்ப ஸ்பீடா நடக்கிறா. ஹரிட்னா எவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியுமோ போயிடுறா. But already the sky was darkening. The clouds, black and threatening, looked over Haunted Hill. This was March, the month for storms. ஸோ மார்ச்னாவே அந்த பீரியட்ல நல்ல புயலும் காற்றுமா இருக்கக்கூடிய அந்த சமயம். இந்த கிளவுட்ஸ் எல்லாம் நல்ல இருட்டு கட்டி அந்த மலை மேல நிக்கிறது பார்க்கறதே வந்து ரொம்ப பயங்கரமா உதாகரமா அவளுக்கு தெரியுது. பயந்துட்டே போறா. A deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. ஸோ என்னது, நல்ல இடி விழுற சவுண்ட். டீப் ரம்பிள் எக்கோடு, மலை மேலே அந்த இடி சத்தம் விழுறப்போ அங்கே ஆள் நடமாட்டமே இல்லாதப்ப என்ன நல்ல ஒரு எக்கோ சவுண்ட் வரும் இல்லையா, அந்த சவுண்டோட ஒரு ட்ராப் ஆஃப் ரெயின் அவ கன்னத்துல படுது. She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. ஸோ அவ கையில அம்பர்லா கூட எடுத்துட்டு போகலாம். ஏன்னா கிளம்பும் போது அந்த வெதர் கண்டிஷன், கிளைமேட் கண்டிஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. Now all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders, holding the shopping bag close to her body. She quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now, big, heavy pellets of rain. ஸோ அவ கையில இப்போ அம்பர்லா கிடையாது. ஏன்னா அவ கிளம்பும் போது வெதர் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்தது இல்லையா. ஸோ இப்போ என்ன ஒரே வழினா அவகிட்ட இருக்கிற ஓல்டு ஸ்கார்ஃப் எடுத்து தன் தலையில கட்டிக்கிறா. அண்ட் ஷால் எடுத்து நல்லா முன்னாடி இழுத்து கொண்டு வந்து அந்த ஷாப்பிங் பேக் இருக்கு இல்லையா, அதையும் தன் உடம்போட சேர்த்து வச்சு அந்த ஷாலால மூடிக்கிறா. தென் ஷி குவிக்கன்ட் ஹர் பேஸ். அந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போறா. ஒரு இடத்துல எல்லாம் ஓடி ஓடி கூட போறா. ஆனால் அந்த ரெயின் ட்ராப்ஸ் எப்படி இருக்கான், ரொம்ப ஃபாஸ்டாகவும் ஹெவியாகவும் மழை துளிகள் அவ மேல விழ ஆரம்பிக்குது. A sudden flash of lightning lit up the hill. The rings stood out in clear outline. Then all was dark again. Night had fallen. So sudden lightning, lightningனா மின்னல். திடீர்னு ஒரு மின்னல் பாயும் போது அந்த வெளிச்சம் வந்து அந்த ரிங்ஸ்ல, அந்த பாலடைஞ்ச வீடு இருக்கு இல்லையா, அது மேல படுறப்ப அது மட்டும் தனிச்சு ஒரு பிரம்மாண்டமா ஒரு அவுட்லைன் காட்டுதான். ஸோ அதோட அந்த இடமே வந்து ரொம்ப டார்க் ஆயிடுது. நைட்டும் விழுந்துருச்சு, இரவும் ஆயிடுச்சு. I won't get home before the storm breaks, thought Usha. I'll have to shelter in the rains. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. So என்ன சொல்றா, நான் வந்து இந்த புயலுக்கு முன்னாடி நான் வீடு போய் சேர முடியாது. I won't get home before the storm breaks. நான் வந்து வீடு போய் சேர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து இங்கே தான் தங்கி ஆகணும். அந்த பாலடைஞ்சு வீடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் தங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்து ஒன்லி see a few feet ahead, அங்கே அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சில டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அவளுக்கு வந்து அந்த வழியெல்லாம் ஆல்ரெடி நடந்து பழக்கம் இருக்கிறதுனால அங்கே போய் ஓடி போய் உட்காந்துட்டான். Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open.
ஸோ என்னாச்சு, மறுபடியும் நல்ல புயல் அடிக்க ஆரம்பிக்குது. விண்ட் ஸ்ப்ராங் அப் அகெயின், மறுபடியும் நல்ல காற்று அடிக்க ஆரம்பிக்குது. அந்த ரெயின் ட்ராப்ஸ் என்னாகும், புயலும் மழையும் எல்லாம் சேர்ப்பது அவள் ஃபேஸில் படப்படப்படன்னு அடிக்குது. அவளால் அந்த கண்களை திறக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற அளவுக்கு ரெயின் ட்ராப்ஸ் அவள் மேலே விழ ஆரம்பிக்குது. The wind grew in force, it hummed and whistled. The Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and on to the brow of the hill. ஸோ இப்போ என்னாச்சு, விண்ட் வந்து நல்ல ஃபோர்ஸாக அடிக்க ஆரம்பிச்சு, காற்று நல்லா பலமாக அடிக்க ஆரம்பிச்சு. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ நோ, அந்த ஹம்மிங் சவுண்டெல்லாம் வரும் இல்லையா, இந்த மழை காற்று எல்லாம் வரும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு சவுண்டே ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுதான் ஹம்ட் அண்ட் விசில்டு. உஷாவால் அந்த மலையோட போராடி போக முடியல. உஷா டிட் நாட் ஹாவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் இட். ஸோ அதோட போராடி மேலே போக வேண்டாம்னு என்ன பண்ணிடுறா, இட் வாஸ் பிஹைண்ட் ஹர் நவ் அண்ட் ஹெல்ப்ட் ஹர் அலாங். அந்த காற்று உஷாவை தள்ளி அடிச்சுட்டு போதும். பிஹைண்ட்னா அப்போ பின்னால் நல்ல காற்று அடித்து ஈஸியாக, இப்போ நம்ம மேலே காற்று அடிக்கும் போது நம்மள அறியாமலே நம்ம நகர்ந்து போவோம்ல, அது மாதிரி அந்த ஸ்டீப்பு செங்குத்தான பாதையில் அவள் அப்படியே போய் ஹில் கிட்ட ரீச் ஆயிடுறா. There was another flash of lightning followed by a peal of thunder. The rings looked up before her, grim and forbidding. அடுத்த ஒரு மின்னல் பாயும் போது, மின்னலும் இடியும் எல்லாம் கூடி வரும்போது அந்த ரிங்ஸ், அந்த காலடைஞ்ச வீடு எப்படி தெரியுதாம், லுக்ஸ் கிரிம். கிரிம்னா ஃபியர் அண்ட் ஃபார்பிடிங் மீன்ஸ் ஃப்ரைட்டனிங். கிரிம்னா ஃபியர், ஃபார்பிடிங், ஃப்ரைட்டனிங். ஃபியராகவும் ஒரே பதட்டமாகவும் பயத்துலையும் பயமாகவும் ஆயிடுறா உஷா. She knew there was a corner where a piece of old roof remained. It would give some shelter. It would be better than trying to go on. In the dark, in the howling wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. ஸோ உஷா இங்கே அடிக்கடி வந்து பழக்கம் இருக்கிறதுனால அவளுக்கு தெரியும், அந்த ஒரு கார்னரில் ஒரு ஓல்டு ரூஃப் இருக்குது. மேலே அந்த நான் சொன்னேன் இல்லையா, டின் தகடு தான் அவங்க கட்டியிருப்பாங்க மேலே ஓடுக்கு பதிலாக. ஸோ அந்த இடத்துல ஒரு பீஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்து தன் மேலே வச்சு கொஞ்ச நேரம் பாதுகாப்பாக ஒரு ஷெல்டர், ஒரு இருப்பிடமாக அவள் ஆக்கிக்கிட்டா. அவன் நினச்சிக்கிறான், நம்ம மேற்கொண்டு அந்த மழையில் போகிறதோட நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். இட் வுட் பி பெட்டர் தேன் ட்ரைங் டு கோ ஆன். நம்ம மறுபடியும் அந்த ரெயினில் போகிறதோட நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ ஸ்டே பண்ணணும்னா அந்த மழையில் அந்த பாழடைஞ்ச வீட்டில் தான் இருக்கணும். அது ஆல்ரெடி அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கோஸ்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவளுக்கு ஒரே பயமாயிருது. இந்த டார்க், இந்த ஹாலிங் விண்ட், அந்த இருட்டில் அந்த காற்றினுடைய சத்தத்துலேயும் அப்படியே பயந்து அங்கே போய் உட்காந்துருக்கா. ஷி ஹேட் ஒன்லி டு ஸ்டே ஆஃப் த பாத் டு கோ ஓவர் அ ராக்கி கிளிஃப் எட்ஜ். அந்த பாறையினுடைய எட்ஜில் போய் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கிறா. Hoo, 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 hauled the wind. She saw the wild plum tree swaying bent double, its foliage thrashing. Foliage thrashing na hitting leaves and branches. இலைகளும் பிரான்ச்சஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்கும் போது அந்த ட்ரீஸ்லேயே ஒரு புதுவிதமான சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டு, இந்த விண்டினுடைய சவுண்டு எல்லாம் போய் தரையை தொடுற அளவுக்கு அந்த மரம் அந்த காற்றுக்கு வளைஞ்சு கொடுத்து அந்த தரையை தொடுற அளவுக்கு போய் வருதான். இட்ஸ் foliage thrashing against the ground. இந்த மலை சொன்ன இல்லையா பிரான்ச்சஸ், அது வந்து நிலத்துல போய் அடிச்சுட்டு மேலே வருது. The broken walls did little to stop the wind. ஸோ அந்த காற்று வரும்போது அந்த சுவர்கள் எல்லாம் இருக்குதுன்னா, விரிசல் விட்ட செவரெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் ஒரு சில இடத்துல எல்லாம் விண்டு போய் அதோட ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இது வந்து விண்ட் எப்படி பாஸ் ஆகுது, அந்த மரத்தில் போய் படுறப்ப அந்த லீவ்ஸோட சத்தம், விண்டுனுடைய சத்தம், இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணி ஒரு பயமான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுது அப்படின்றத இந்த பேராகிராஃப். Usha found her way into the ruined building, held by her memory of the place and the constant flicker of lightning. ஸோ ஆல்ரெடி உஷா வந்து அந்த இடத்துக்கு போய் பழக்கம் இருக்கிறதுனால அவளுக்கு அந்த மெமரியில் இருக்க எந்தெந்த பிளேஸில் என்னென்ன இருக்கும், அதுவும் போக அந்த லைட்னிங், மின்னலுடைய வெளிச்சம், ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்னிங், அதாவது ஷைன் ஆஃப் லைட்னிங், அந்த மின்னலுடைய வெளிச்சத்தையும் வச்சு அவள் அப்படியே மூவ் ஆகுறாள். ஷி பிகேன் மூவிங் அலாங் த வால், hoping to reach the
ஷெல்டர்ட் கார்னர், அவர் ரூஃப் தேடி போறா இல்லையா, எங்கே பாதுகாப்பா இருக்க முடியுமோ அந்த கார்னரை தேடி அவ போறா. She placed her hands flat against the stones and moved sideways. அவ அப்படியே மெல்ல மெல்ல அந்த கைகளை ஸ்டோன்ஸை தடவி தடவி சைடா போறா. Her hand touched something soft and furry. She gave a startled cry and took her hand away. So startledனா frightened. அப்படியே தடவி தடவி போகும்போது ஏதோ சாஃப்டா ஒரு எப்படி சொல்றது, ஒரு முடியை தொடும்போது ஒரு ஃபரியா எதமா இருக்கும் இல்லையா, ஏதோ சாஃப்டான ஒரு பொருளை தொடுறா. அது பார்த்தோன்னே அவளுக்கு பயம் வந்துடுது. ஸ்டார்டில் மீன்ஸ் ஃப்ரைட்டன். அப்படியே பேரிட்ட நீங்களும் சின்ன குழந்தைங்க ஏதோ ஒரு பொருளை தொட்டு பயந்துட்டீங்கன்னா சடான்னு கத்துவீங்க இல்லையா, அதே மாதிரி கத்தி அலறா அப்படியே. Her cry was answered by another cry, half snarl, half screech, and something leapt away in the darkness. இவன் அழும்போது ஆப்போசிட்ல யாரோ திரும்ப அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இன்னொரு அழுக சத்தம் கேக்குது. அதுவும் ஹாஃப் ஸ்னாப் ஹாஃப் ஸ்க்ரீச். அவங்களும் ஆப்போசிட்ல ஏதோ ஒரு சவுண்டு, பாதி அழுதும் அழாமலும் பயந்த மாதிரியும் இருக்காங்க. அண்ட் சம்திங் லெஃப்ட் அவே இந்த டார்க்னஸ், அந்த இருட்டுல ஏதோ வந்து நகர்ந்த மாதிரி அவ பாக்குறா. இட் வாஸ் ஒன்லி a wild cat. உஷா realized this when she heard it. ஸோ உஷா வந்து அந்த தொட்டு பார்த்ததுக்கும் அந்த சாஃப்ட்னஸுக்கும் திரும்ப வந்த சத்தம்லாம் பார்க்கும்போது இது வந்து ஏதோ காட்டு பூனை அப்படின்றத அவ ரியலைஸ் பண்ணிக்கிறான். The cat lived in the rains and she had often seen it. அவ ஆல்ரெடி அந்த பழக்கப்பட்ட இடம் சொன்ன இல்லையா, அந்த கேட் அங்க இருக்கிறதும் அடிக்கடி அவ பார்த்திருக்கா. But for a moment she had been very frightened. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. Remnant means which was left. மீதம் இருக்கிற அந்த ரூஃப் இருக்கு இல்லையா, அந்த டின் ரூஃப்ல அந்த மழை துளி படுறப்ப அந்த சவுண்டு கேட்கும். ஸோ அந்த ஆடிபிள் அந்த சவுண்ட் வச்சு அவ தெரிஞ்சுக்கிறான் அந்த ரூஃப் எங்க இருக்குன்னு. அதை நோக்கி அவ போய்கிட்டே இருக்கா. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. Above her, the tin sheets groaned and clattered as if they would sail away at any moment. But they were held down by the solid branch of a straggling old oak tree. ஸோ அந்த டின் ரூஃப் ஷீட் இருக்கு இல்லையா, அது இருக்கிற இடத்த அப்படியே வந்து அது வந்து மர பெண்டாய் நிற்கிறத அவ பார்க்குறா. ஸோ அது ஒரு வீட்டு மேலேன்னு இல்லை, ஒரு செவரு மேலே அந்த ரூஃபிங் ஷீட் இருந்தால் அவருக்கு ஒரு அடைக்கலம் மாதிரி ஒரு இடமாயிருது இல்லையா. ஸோ அதை நோக்கி அவ போய் அந்த ஷீட்டு கடியில் உட்காந்துக்கிறா. க்ரோச்சிங் மீன்ஸ் பெண்டிங் டவுன், முழங்கால் போட்டு போவாங்க இல்லையா, அதுதான் அது. போய் அந்த ஷெல்டர் போய் அந்த ஷீட்டு கடியில் போய் தங்கிக்கிறா. தன் தலைக்கு மேலே அந்த ஷீட் இருக்கும்போது அந்த மழை தண்ணி படுறப்ப எப்படி இருக்கும், க்ரோண்ட் அண்ட் கிளாட்டர்ட் அப்படின்னா bunk together and made loud noise. எல்லா தண்ணியும் மொத்தமாக அந்த ஷீட் மேலே போய் சட சட சடான்னு விழறப்ப அது ஒரு பெரிய சத்தமாகும் இல்லையா அந்த மழை தண்ணி படுறப்ப. அண்ட் ஆஸ் இஃப் இட் வுட் செயில் அவே, அந்த மழை தண்ணி படப்பட என்ன ஆகும், அந்த ஷீட் அப்படியே எந்த மொமெண்ட்லையும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சான். ஆனால் அதை வந்து ஒரு ஓல்டு ஓக் ட்ரீயால் தாங்கிட்டு நிற்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடம் சேஃபாக இருந்தது அவளுக்கு. Usha remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. Perhaps it would be drier than it was in her corner, but she would not attempt to find it just now. She might lose her away altogether. ஸோ உஷாக்கு வந்து அந்த ஒரு எம்டி ரூம் தெரியுது. அதாவது அந்த ரூமுக்குள்ளே அது ஒரு ஃபயர் பிளேஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடமும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதாவது பாதி வீடு இடிஞ்சும் இடியாமலும் தானே அங்கே இருக்குது. ஸோ ஒரு பாதுகாப்பான இடத்த போய் பார்க்குறா. அங்கே சிம்னியெல்லாம் இருக்கிறது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அவள் அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணல. சரி, நம்ம அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணோம்னா நம்மளுடைய வழியை நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அவள் அங்கேயே உட்காந்துக்கிறான். Her clothes were soaked and the water streamed down from her long black hair to form a puddle at her feet. ஸோ அவள் மேலே மழை தண்ணி பட்டு என்னது, அவள் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகி அவள் தலையிலேருந்து தண்ணி வடிஞ்சு பாதத்தில் போய் தண்ணி தேங்கி நிற்கிது. படல்னா பூல் ஆஃப் வாட்டர், ஒரு குளம் மாதிரி அவள் காலடியில் போய் தண்ணி தேங்கி நிற்கிது. ஷி ஸ்டாண்ட் ஹர் ஃபீட் டு கீப் them warm. அவள் வந்து கொஞ்சம் வார்மாக தன் காலை வார்மாக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறான். ஷி தாட் ஷி ஹர்ட் அ ஃபெயிண்ட் க்ரை. வாஸ் இட் த கேட் அகெயின் ஆர் an owl? மறுபடியும் ஒரு அலற சத்தம் கேட்குது.
மறுபடியும் என்ன நினைக்கிறா, ஒரு ஃபெயிண்ட் கிரைன்னு ஒரு ஏதோ சின்ன ஒரு அலறல் சத்தம் கேட்குது. அப்போ ஒருவேளை இது பூனையா இருக்குமோ அல்லது ஆந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பட் த சவுண்ட் ஆஃப் த ஸ்டார்ம் blotted அவுட் ஆல் அதர் சவுண்ட்ஸ். ஸோ அந்த புயலுடைய சத்தம் வந்து ஹிட் அவுட், பிளாட்டட்னா ஹெட், எல்லா சத்தத்தையுமே வந்து மறைக்கிற அளவுக்கு அந்த புயலோட சத்தம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. There had been no time to think of ghost, but now that she was in one place without any plans for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted rings. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. அப்போ அந்த இடத்துல அவ இப்போ மலையோட போராடிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வந்து இந்த பேய்களை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஷி ஹேட் நோ டைம் டு திங்க் ஆஃப் கோஸ்ட். பேய்களை பற்றி நினைக்கிறதுக்கெல்லாம் அவளுக்கு டைம் இருக்கலாம். எப்படா இங்கிருந்து நம்ம மறுபடியும் வெளியேறுவோம் என்ன அப்படின்ற பிளான் மட்டும்தான். அந்த சமயம் ஷி ரிமெம்பர்ட் த கிராண்ட் ஃபாதர் ஸ்டோரி. அந்த சமயம் வந்து அவங்க தாத்தா கதை சொன்னதெல்லாம் அவளுக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு லைட்னிங் பிளாஸ்ட், இந்த மாதிரி ஒரு மின்னல் தாக்கி தான் ஒரு குடும்பமே இறந்துச்சு இல்லையா. அதனால மறுபடியும் எதுவும் மின்னல் தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. She hoped and prayed that lightning would not strike her. என்னை வந்து மின்னல் தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே அங்கேயே தங்கியிருக்கா. She sheltered there, அங்கே தங்கியிருக்கா. Thunder boomed over the hills and the lightning came quicker now. Only a few seconds between each burst of lightning. So மின்னல் வருதுன்னாவே அந்த இடத்துல இடி வருதுன்னு தான் அர்த்தம். அப்போ ஒன்னொன்னு மாறி மாறி வருது அந்த ஹில்ஸ் மேல. Then there was a bigger flash than most, and for a second or two the entire rain was lit up. A streak of blue sizzled along the floor of the building in at one end and out at the other. Usha was staring straight ahead as the opposite wall was lit up. She saw crouching in the disused fireplace two small figures. They could only have been children. ஸோ அந்த ஸ்ட்ரீக் மீன்ஸ் லைன், மின்னலுடைய அந்த மின்னல் கீறிட்டு போகும் இல்லையா, ப்ளூ ஸ்கையில் ஒரு மின்னல் வந்து ஒரு லைன் கீறிட்டு போகிறப்ப அங்கே ஒரு சவுண்டு வரும் இல்லையா. சிசல்னா ஹிஸ்ட் லைக் சம்திங் ஹாட் ஆன் அ ஃப்ரைங் பேன். ஒரு இப்போ நம்ம தோசையெல்லாம் ஊற்றுவோம்ல, அப்போ நம்மளுக்கு ஊற்றுறப்ப சட்டான ஒரு சவுண்டு வரும்ல, அது மாதிரி ஒரு சத்தமும் மின்னலுடைய கீறலும் பார்க்குறான். அந்த செகண்டில் அந்த மின்னல் படும்போது ஆப்போசிட் வால்ல ஏதோ ரெண்டு உருவம் குழந்தைங்க மாதிரி இருக்கிறத அவ பார்க்குறான். The ghostly figure looked up, staring back at Usha, and then everything was dark again. ஸோ அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஃபிகரும் அந்த ரெண்டு குழந்தைங்களும் என்ன பண்றாங்க, உஷா நிற்கிறதும் பார்க்குறாங்க ஆப்போசிட்ல. ஸோ ஒரு செகண்ட்ல இந்த ரெண்டு உருவங்களும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்க்குது. அந்த மின்னல் வெளிச்சத்துல அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் கம்ப்ளீட்டா இருட்டிடுது. Let us see the glossary. Forbidding, unfriendly or frightening, பதட்டம் பயம். Foliage thrashing, hitting leaves and branches. Flicker, shine. Startled, frightened. Remnant, what was left, மிச்சம் மீதி இருக்கிறது. Crouching, bending down, முழங்கால் இட்டு போறது. Groaned and clattered, banged together and made a loud noise. Puddle, pool of water. Blotted out, head. Height past head. Streak, line. Sizzled, hissed like something hot on a frying pan. Now let us see section 3. Usha's heart was in her mouth. She had seen without a shadow of doubt two ghostly creatures at the other side of the room, and she wasn't going to remain in that ruined building in a minute longer. ஸோ இப்போ உஷா வந்து ஆப்போசிட் ரூம்ல அந்த செவுத்துல ரெண்டு ஃபிகர்னா ரெண்டு உருவத்தினுடைய நிழல் பார்க்குறா இல்லையா. கோஸ்ட்லி கிரீச்சர்ஸ்னா பேயினுடைய உருவத்தை பார்க்குறா. அதுக்கப்புறம் அவ ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த ரூம்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். She ran out of a corner, ran towards a big gap in the wall through which she had entered. ஸோ அந்த ரூமை விட்டு ஒரு பெரிய ஒரு வழியில பாதையை நோக்கி வெளியேறான். She was halfway across the open space when someone fell against her.
She stumbled means lost balance. அப்படியே நில குலைஞ்சு போயிருது. She stumbled, got up again and again, bumped into something. She gave a frightening scream. Someone else screamed, and then there was a shout, a boy's shout, and Usha instantly recognized the voice. So, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன பொண்ணு ஏதோ ஒரு உருவத்தை பாக்குறா. அப்ப அவ மனசுல எப்படி ஒரு பதட்டம் ஏற்படும். ஸோ அந்த பயத்துல என்ன பண்றா, அந்த ரூமை விட்டு வெளியேறி ஓப்பன் பிளேஸ்ல ஓடி போறா. ஓடி போகும்போது என்ன ஆகும், பாதி வழியில half way across the open space when something someone fell against us, ஏதோ ஒரு பொருளோ யாரோ வந்து அவன் மேல விழுறாங்க. அந்த சமயம் இவளுக்கு வந்து நில குலைஞ்சு போயிடுறா, பேலன்ஸ் விட்டுறது. பேலன்ஸ் விடும்போது என்ன போயிடுறா, அப்படியே ஸ்டம்பிள். she got up and again bumped into something. மறுபடியும் விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் போய் இன்னொரு மேல யாரோ மேல போய் விழுறா. Then she gave a frightened scream. அலறி அடிச்சு பீரிட்டு கத்தும்போது ஆப்போசிட்லயும் அதே மாதிரி ஒரு சப்தம் கேக்குது. And there was a shout of a boy shout. அந்த சத்தம் பார்த்தோம்னா ஒரு பையனுடைய சவுண்டா கேக்குது. உஷா வந்து டக்குன்னு இன்ஸ்டன்ட்லின்னா இன்னும் மினிட் அவளுக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுறா, யாருடைய வாய்ஸ்ன்றது அவளுக்கு தெரிய வருது. இப்ப அவ ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறா, யாருன்றது தெரிஞ்சுக்கிறா. உடனே உஷா என்ன பண்றா, சுரேஷ் அப்படிங்கிறா. அவனும் திரும்ப உஷா பின்யா அப்படின்றான் திரும்ப. இட்ஸ் மீ, நான் தான் அப்படின்றா உஷா. இட்ஸ் அஸ், நாங்க தான் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்றான். They fell into each other's arms, so surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other's names. So அவ தனியா இருந்திருக்கா, இவ்வளோ நேரம் நெஞ்சு படபடத்து இருந்திருக்கா இல்லையா. இப்போ வந்து அவளுக்கு அப்படியே மனசெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது, ஒரு சர்ப்ரைஸ். இப்பதான் அவங்க ரிலீஃப் ஆகுறாங்க எல்லா பயத்துல இருந்தும். அதுக்கப்புறம் ஒருத்தர் சிரிச்சு கிகிள்னா லாஃப்ட் லைக்லி அண்ட் ரிப்பீட் ஈச் அதர்ஸ் நேம். ஒருத்தர் அவங்களுடைய நேமை மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க அந்த இருட்டுல. தென் உஷா செட், ஐ தாட் யூ வேர் த கோஸ்ட். உஷா என்ன சொல்றா, நீங்க ரெண்டு பேரையும் உங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க தான் அந்த பேய்கள் நினைச்சிட்டேன். We thought you were a ghost, said Suresh. Come back under the roof, said Usha. அப்ப சுரேஷ் சொல்றான், நானும் நீ வந்து பேய் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது உஷா என்ன சொல்றா, சரி இங்க வா நம்ம அந்த ரூஃப் கடியில போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பா இருக்கிற இடத்த நோக்கி போறாங்க. They huddled together in the corner, chattering excitedly. So huddled, what is the meaning for huddled? Crowded together. மூணு பேரும் ஒன்னு கூடி கட்டி அணைச்சு உட்கார்ந்துட்டு and they chattering excitedly, feeling great eagerness. ரொம்ப த்ரில்லிங்கா, எக்ஸைட்ல த்ரில்லிங்கா அவங்க மூணு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து கதை அடிக்கிறாங்க. சாட்டரிங்னா பேசிக்கிறாங்க. When it grew dark, we came looking for you, said Binyam, and then the storm broke. இருட்டின உடனே நான் வந்து உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி பின்யா சொல்றா. உன்னை தேடி வரும்போது இந்த புயலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, காத்து வர ஆரம்பிச்சிருச்சு. Shall we run back together? asked Usha. I don't want to stay here any longer. உஷா என்ன சொல்றா, சரி நம்ம எங்க இதுக்கு மேல உட்கார வேண்டாம், நம்ம சீக்கிரம் இங்கிருந்து ஓடி போயிடலாமா அப்படின்னு கேட்கிறான். Well, we'll have to wait, said Binya. We will, short from the will, okay? We'll have to wait, said Binya. இல்ல நம்ம இங்க தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பின்யா சொல்றா. The path had fallen away at one place. It won't be safe in the dark in all this rain. So இந்த மழை தண்ணி எல்லாம் படிஞ்சு மண் செஞ்சதுனால நம்ம போற வழி வந்து ரொம்ப ஈஸியா இருக்காது, சேஃபாவும் இருக்காது. அதனால நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. Then we may have to wait till morning, said Suresh, and I'm feeling hungry. சுரேஷ் என்ன சொல்றான், இப்பதான் நைட் ஆயிருக்கு இல்லையா, நம்ம இந்த நைட் ஃபுல்லா இங்க ஸ்டே பண்ணணும்னா ஸ்டே பண்ணி நம்ம மார்னிங் தான் போக வேண்டியிருக்கும். ஆனா எனக்கு இப்ப வந்து பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே, ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி, எனக்கு இப்ப பசிக்குது அப்படின்னு சுரேஷ் சொல்றான். The wind and rain continued, and so did the thunder and lightning, but they were not afraid now. They gave each other warmth and confidence. Even the rains did not seem so forbidding. ஸோ மறுபடியும் அந்த விண்டோ ரெயின் அது பாட்டு கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இடியும் மின்னலும் இப்போ அதே மாதிரி அடிக்குது. ஆனா இப்ப பார்த்தா அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எல்லாரும் ரொம்ப கான்பிடென்ட்டா, நம்பிக்கையா, தைரியமா அங்க இருக்காங்க. ஈவன் த ரெயின்ஸ் டிட் நாட் சீம் சோ
forbidding. அந்த rinse அந்த பாலடைஞ்ச வீடு கூட அவங்களுக்கு இப்போ பயமாவே தோணல. Forbidding means feeling frightening. பயமா தோணல. After an hour, the rain stopped, and although the wind continued to blow, it was now taking the clouds away, so that the thunder grew more distant. Then the wind too moved on, and all was silent. Towards dawn, the whistling thrush began to sing. Its sweet, broken notes flooded the rain-washed rinse with music. ஸோ ஆஃப்டர் அன் ஹவர், ஒரு மணி நேரம் கழிச்சு மழை நின்றுது. இருந்தாலும் காற்று அடிச்சுட்டே இருக்கிறதுனால என்னாச்சு, மீதமுள்ள கிளவுட்ஸ், மீதி மேகங்கள் எல்லாம் வந்து அது காற்றை அடிச்சுட்டு போயிடுது. அதனால இந்த தண்டர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் விழ ஆரம்பிக்குது. இடியினுடைய சத்தமும் ரொம்ப தூரத்துல கேட்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் ஆக ஆக there was a silence. Then the wind too moved on and all was silent. காற்றும் அந்த மேகங்கள் எல்லாம் அடிச்சு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு மழையும் நின்று காத்தடிக்கிற நின்னும் போது நமக்கு ஒரு நிசப்தமான ஒரு சவுண்டு வரும் இல்லையா, ரொம்ப சைலண்ட் ஆயிடுது. டுவர்ட்ஸ் த டான், விடிய காலையில, டான்னா விடிய காலை, டுவர்ட்ஸ் த டான் விஸ்லிங் த்ரஷ், நம்ம அதிகாலையில அப்படியே இந்த பறவைகளுடைய சவுண்ட் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த சவுண்ட்ஸ் கேட்குது. பறவைகள்லாம் began to sing. Its sweet broken notes flooded the rain washed rinse with music. அதனுடைய இனிமையான குரல் வந்து அந்த மலை மேல ரொம்ப சாஃப்டா கேட்க ஆரம்பிக்குது. லெட்ஸ் கோ said உஷா. இப்ப போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். Come on said சுரேஷ், I am hungry. சுரேஷ் என்ன சொல்றான், சரி வாங்க நம்ம போலாம், இப்ப பசிக்குது அப்படின்றான். As it grew lighter, they saw that the plum tree stood upright again, although it had lost all its blossoms. They stood outside the rinse on the brow of the hill, watching the sky grow pink. A light breeze had sprung up. So காலையில இங்க வர்றப்ப எப்படி இருக்கும், க்ரோ லைட்டர், கம்மியான வெளிச்சத்துல அந்த பிளம் ட்ரீ வந்து அப்படியே நிக்குது. நம்ம இப்போ சீனரியில எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் அப்போ எப்படி இருக்கும், பாதி வெளிச்சத்தோட அந்த பிளம் ட்ரீ வந்து ஸ்ட்ரைட்டா நிற்கிறது. அதுல பூக்கள் வந்து பூத்தும் பூக்காமலும் இருக்கிறது. அதுவும் அந்த ரின்ஸ், அந்த பாலடைஞ்ச வீடு, அந்த ஹில், இதெல்லாம். தென் காலையில் அந்த ஸ்கை வந்து அப்படியே பிங்க் கலரில், சன்ரைஸ் அப்போ அந்த ஸ்கை பார்க்குறதுக்கு ஒரு பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சீனரியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கண்ணுக்கு இதமாக இருந்திருக்கு. த லைட் ப்ரீஸ் ஹேட் ஸ்ப்ரங் அப், அப்படியே ஸ்லோ ப்ரீஸ், அந்த இனிமையான காற்று, அந்த காலையில் அந்த வானம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிங்காக இருக்கிறதுக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கு. When they were some distance from the rinse, Usha looked back and said, "Can you see something there behind the wall? It's like a hand waving." மறுபடியும் கொஞ்சம் தூரம் கீழே வந்ததுக்கு அப்புறம் உஷா திரும்ப அந்த மலையை பார்க்குறா. இப்போ அந்த வால் பார்க்குறியா, அந்த செவரை பாரு, ஏதோ வந்து கை வந்து மூவார மாதிரி தெரியுது பாரு அப்படின்னு சொல்றா. I can't see anything said Suresh. It's just the top of a plum tree said Binya. அங்கெல்லாம் எனக்கு எந்த கையும் தெரியல, அது வந்து பிளம் ட்ரீயோட பிரான்ச்சஸ். அந்த பிரான்ச்சஸ் தான் எப்படி தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு கை அசைகிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ they were on the path leading across saddle. saddleனா குதிரை மேலே கட்டப்பட்டிருக்கிற இருப்பிடம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மலையின் அந்த ஷேடோஸ் வந்து மலை மேலே விழுது. ஸோ அவங்களுக்கு வந்து குட் பை சொல்றாங்க எல்லாரும். குட் பை, குட் பை. வாய்ஸஸ் ஆஃப் த விண்ட். Who said goodbye? asked Usha. Not I, said Suresh. Not I, said Binya. I heard someone calling. It's only the wind. ஸோ அவங்களுடைய எக்கோஸை அவங்க ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க. அவங்க வந்து பாய் சொல்றாங்க, உடனே ஆப்போசிட் வாய்ஸ் வந்து பாய்ன்னு சொல்லணும் இல்லையா. உடனே வந்து சுரேஷ் வந்து கேட்குறான், நீ சொன்னியா நீ சொன்னியா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்றாங்க. அப்போ பென்யா என்ன சொல்றா, இல்ல நம்ம யாரும் கிடையாது, அந்த விண்டினுடைய சவுண்டு தான் அப்படிங்கிறாங்க. Usha looked back at the rinse. The sun had come up and was touching the top of the walls. The leaves of the plum tree shone. The thrush sat there singing. So Usha வந்து மறுபடியும் திரும்ப பார்க்குறா. அந்த இடத்துல சன் இப்போ நல்ல சூரிய ஒளி படும்போது அந்த சூரிய ஒளி போய் அந்த சுவரில் படுது, டாப் ஆஃப் த வால்ஸ். இந்த லீவ் செவுர் மேலே, அந்த ட்ரீஸ் மேலே எல்லாம் பட்டு நல்லா பூரிப்பாக தெரியுது அந்த மரம். அந்த மரத்து மேல பேர்ட்ஸும் உட்காந்து பாடுறதையும் பார்க்குறா. Come on said Suresh, I am hungry.
Goodbye, 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 goodbye. Usha heard them calling, or was it just the wind? ஸோ எல்லாரும் பாய் சொல்லிட்டே போறாங்க. அந்த சவுண்ட் வந்து என்ன ஆகுது, யாரோ கூப்பிடுற மாதிரியே கேட்குது. அப்பதான் அவங்க உணர்றாங்க இந்த சப்தம் எல்லாம் வெறும் விண்டினுடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையிலிருந்து அவங்களுக்கும் அந்த பயம் எல்லாம் விட்டுருது. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட், என்ஜாய் த ஸ்டோரி. Let us see the glossary. Stumbled, lost one's balance. தன்னுடைய நிலை குலையிறது. Giggle, laugh lightly. Huddle, crowded together. ஒருத்தர் ஒருத்தர் கட்டி அணைச்சிக்கிறது. Excitedly, feeling great eagerness. So hope you all enjoyed the story.